Hi everyone, 11th and 12th standard எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 11th and 12th standard ஃபர்ஸ்ட் மிட்டம் 2024. நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மிட்டமை டார்கெட் பண்ணல, நம்ம வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமை டார்கெட் பண்ணுறோம். பப்ளிக் எக்ஸாம் 2025. அதுக்கு நம்ம எப்படி படிக்க வைக்கணும் தான், உங்களை எப்படி கைட் பண்ணி கொண்டு போகணும் தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸ் தான் பார்க்குறோம். அண்ட் நேற்று மேக்ஸ் போட்டிருந்த வீடியோ தயவு செய்து போய் பாருங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணது பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ப்ளீஸ் உங்கள் லைக்கை போட்டுருங்க. 11th ஃபிசிக்ஸு 12th ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸ்னாலே கஷ்டம், புக்கை பார்த்தாலே கஷ்டம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. 11th 10th முடிச்சு 11th வந்தோன்னா புக்கை பார்க்கணும் பயமா இருக்கும். ஆனால் 11th முடிச்சு 12th போகிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 12th எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது 11th ஒரு அனுபவம் பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் 11th பார்த்தீங்கன்னா 1, 2, 3 லெசன்ஸ் இருக்கலாம், 4 லெசன்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னு நான் சொல்றது கேளுங்க. 11th கொஞ்சம் கொஞ்சம் படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் டீப்பா நல்லா படிச்சுக்கோங்க. 3rd 4th இம்பார்ட்டன்ட் படிங்க. இல்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 3 லெசன் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேட் பண்ணிக்கலாம். இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வாரியாக, யூனிட் வாரியாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும். மேக்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் வீடியோக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டம் பிளான் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிட்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 50 மார்க் கேட்கலாம், இல்லை ஒரு 35 மார்க் கேட்கலாம், 50 மார்க் கேட்பாங்க, இல்லை 70 எனக்கு தெரியல, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். ஸோ எது எப்படியோ நமக்கு வந்து 3 மார்க் 2 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ 12th எல்லாமே தெரியும், ஒரு பிரச்சனை இல்லை. 3 மார்க் 2 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணுவோம். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் 2 லெசன் படிச்சீங்கனாலும் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் மிட்டம்ல. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ஹார்டாலாம் படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசன் மட்டும் ஒழுக்கமா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப சிம்பிள், ஈஸியான லெசன். செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 5 டீட்டெயில் இருக்கும். அந்த 5 டீட்டெயில் என்னங்கிறது அடுத்த வீடியோ நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கம்மியாக இருக்கு. புக் பேக் படிச்சிங்கனாலே போதும். புக் பேக்ல இருக்க டீட்டெயில் படிச்சிங்கனாலே போதும், எல்லாமே வந்துடும். டீட்டெயில் 2 மார்க் 3 மார்க். 3rd லெசன் 4th லெசன் இப்போதைக்கு வேண்டாம், விட்டுருங்க. இருந்ததுன்னா 3rd லெசன் மட்டும் பெருசு, பட் அதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மட்டும் அது படிங்க. பட் 4th லெசன் தான் ஈஸி. பார்க்கலாம் நமக்கு என்ன போர்ஷன்ஸ் வைக்கிறாங்கன்னு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வரும், சரிங்களா? அப்போ எப்படி படிக்கணும்? புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸை 2 மார்க் 3 மார்க் ஷார்ட் ஆன்சரை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். ஷார்ட் ஆன்சர் புக் பேக் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கம்மி தான், அண்ட் டீடைல் ஆன்சரும் கம்மி தான். முடிச்சிருங்க எல்லாத்தையும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2 லெசன் மட்டும் ஜூலை 10க்குள்ள முடிச்சிருங்க. 12th பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 இஸ் பெரிய யூனிட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை மட்டும் கரைச்சு குடிச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் மிட்டம்ல தரும். இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒரு 7 டீட்டெயில் இருக்குது. வாயில சொல்றேன், நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எழுதி காமிச்சே நான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் போடுறேன் யூனிட் வைஸ். வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், பொட்டன்ஷியல் டைபோல், தமிழ் மீடியமும் இருக்கீங்க தெரியும் எனக்கு. அண்ட் ஆக்சல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் அண்ட் காஸ்லால 3 அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் தான் இதுல வந்து 5 மார்க்ஸ். ஸோ செகண்ட் லெசன்லாம் ரொம்ப சின்ன லெசன், ரொம்ப ஈஸியான லெசன். இந்த 2 லெசன் மட்டும் ஃபர்ஸ்ட் மிட்டம் படிச்சாலே எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு 4 சாப்டர் இருந்தால் பயப்படாதீங்க. இந்த 3rd 4th யூனிட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமாவது ஒழுக்கமா படிங்க. நீங்க எல்லா 5 மார்க் எழுதிடலாம், எல்லா 2 மார்க் எழுதிடலாம், எல்லா 3 மார்க் எழுதிடலாம். 1 மார்க் புக் பேக் மட்டும் கவர் பண்ணுங்க. இப்போ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? எல்லாமே கவர் பண்றவங்களும் இருப்பீங்க. கவர் பண்ணா போதுமா, இல்ல புக்கின் மட்டும் படிக்கணுமா டவுட்டா இருக்கும். இந்த புக்கின் வந்து இப்போ பிசிக்ஸ்ல வேண்டாம். புக் பேக் பெரும்பாலும் ஒழுக்கமா படிச்சிங்க 60 கொஸ்டின் இருக்கும் இல்லையா? டீட்டெயிலே 60 இருக்கும், 50 இருக்கும், 40 இருக்கும், பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 60 கொஸ்டின் ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்கன்னா சேஃப். இல்ல நான் இம்பார்ட்டன்ட் தான் சார் படிப்பேன், எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு பிசிக்ஸ், இம்பார்ட்டன்ட் நாம சொல்ற கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா போதும், அதுதான் வரும். இப்போ உதாரணத்துக்கு செகண்ட் லெசன்ல எடுத்துக்கிட்டா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டன்ஷியோமீட்டர்னு ஒரு கொஸ்டின், மின்னழுத்தமானின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அகமின் தடையை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு, வோல்ட்மீட்டர் வச்சு. அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் மாடல், சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து மீட்டர் பிரிட்ஜ் பாருங்க, போன வருஷம் கேட்டாங்க பப்ளிக்ல. அதுக்கப்புறம் சீபக்கு பெல்டியர் தாம்சனோட டெஃபினிஷன்ஸ். அதுக்கப்புறம் புக் பேக் 2 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே போதும் செகண்ட் லெசன்ல. இது எல்லாமே நான் எழுதி போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன் மட்டும் தரோவா நீங்க ஜூன் மாசத்துக்குள்ள முடிங்க. அட்லீஸ்ட் ஒரு ஜூலை 10க்குள்ளேயாவது முடிங்க, போதும் பிசிக்ஸ்லாம். இல்ல ஃபர்ஸ்ட் மிட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கு வந்து படிக்கிற கஷ்டமா இருக்குன்னா அட்லீஸ்ட் அந்த 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களால 90% ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். 3rd லெசன்லயும் 4th லெசன்லயும் எதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா ஸ்கிப் எல்லாம் பண்ணாதீங்க. பப்ளிக்ல ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு 3rd லெசனாவது ஒருபடியா ஒழுக்கமா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாவது ஒழுக்கமா படிங்க போதும். 4th லெசன் வேணா கோட்டலிக்கு பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பிளான் பிசிக்ஸ்ல, இவ்வளவுதான். ஸோ ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த யூனிட்டுக்கு 5 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றேன் 12th.
யூனிட் 1ல 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ்னா எல்லா 5 மார்க்கும் படிங்க, இதுலயும் 5 மார்க் எல்லாம் படிங்க. சரிங்களா? போதும். இந்த 2 லெசன்லயும் 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அப்படிதான், ஃபர்ஸ்ட் லெசன்லயும் செகண்ட் லெசன்லயும் 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போதும். ஃபர்ஸ்ட் மிட்டம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பப்ளிக் பத்தி சொல்லல. தேர்ட் லெசன்லயும் ஃபோர்த் லெசன்லயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டா, யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க. பயாட் சாவர்ட் லாவோட அப்ளிகேஷன், பயாட் சாவர்ட் லாவோட அப்ளிகேஷன்ஸ், லாங் கண்டக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும், சர்க்குலர் காயில் அப்ளிகேஷன் சொன்னேன் பயாட் சாவர்ட் லா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோட்ரான் ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏ கண்டக்டர், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு கண்டக்டர் ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு ஒரு கொஸ்டின், புக் பேக், லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பேரலல் கண்டக்டர்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கண்டக்டர். தமிழ் மீடியம் இருக்கனால எழுதி போடுறேன். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது 2 தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு. அட்லீஸ்ட் இதை படிங்க. யூனிட் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கொஸ்டின். ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றின்னு சொல்லுவாங்க, ஏசி ஜென்ரேட்டர், சரிங்களா? ஏசி சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் இஸ் a very very important. மியூச்சுவல் ரிட்டர்ன்ஸ் M1 2 = M21 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம், அந்த ஒரு கொஸ்டின். சரி, இதெல்லாம் எப்போ சார் கொடுப்பீங்கன்னா நாளைக்கு வீடியோக்கள். சண்டே வந்து பாருங்க, நாளைக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் ஏற்றி கொடுத்துருவேன். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்க வந்து பெருசா ஒரி பண்ண வேண்டாம். இந்த லெசன் ரொம்ப பெருசு, யூனிட் 3 யூனிட் 4. நான் சொன்னா ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தரவா படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் போட்ட உடனே 3rd 4th எல்லாம் முடிச்சிருங்க. ஜூலை 10 வரைக்கும் டைம் எடுத்து இது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3rd லெசன் மட்டும் ஒரு யூனிட் முடிங்க. இல்ல 3 யூனிட் தான் இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 யூனிட் மட்டும் ஃபர்ஸ்ட் மிட்டம் படிச்சிங்கனாலே போதும். அடுத்து குவார்டர்லி பார்த்துக்கலாம். அடுத்தது 11th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன் மட்டும் உருப்படியா படிங்க போதும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுல வந்து ஒரு 3 டீட்டெயில் இருக்கும், இதில் ஒரு 4 டீட்டெயில் இருக்கும், அவ்வளவுதான். அது படிச்சிங்கன்னா போதும். இப்போ தைரியம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் போடணும். புக் பேக் 1 மார்க் போதும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு. ப்ராப்ளம் வந்து எப்படி போடணும்னா செகண்ட் லெசன்ல ப்ராப்ளம், யூனிட் 2ல ப்ராப்ளம் ஃபுல்லா போட்டு பார்க்கணும் வித் எக்ஸாம்பிள் சம் மட்டும். சரிங்களா? யூனிட் 1ல நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும், இதை மட்டுமாவது கவர் பண்ணுங்க. 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வந்து யூனிட் 1ல தான் அதிகமாக வரும். யூனிட் 1ல டைமென்ஷன் அனாலிசிஸோட ப்ராப்ளம் வரும், அதை மட்டும் படிக்கணும். டைமென்ஷன் கரெக்ட்னஸ் செக் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? இவ்வளவுதான். ப்ராப்ளம் பத்தி பயப்படணும்னு தேவையில்லை. 5% ப்ராப்ளம் தான் வரும். அதாவது ஒரு 50 மார்க் எக்ஸாம் வச்சாலும் ஒரு 5 மார்க் தான் ப்ராப்ளம், அவ்வளோதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க்ல லா அதிகமாக கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் புக் பேக்ல இம்பார்ட்டன்ட் படிச்சா போதும். நிறையா இருக்கும், நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுங்க போதும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். கெமிஸ்ட்ரி பத்தியும் பார்த்துருவோம். என்னென்ன யூனிட் இருக்கு. எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் இன்னும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பிளான் மட்டும் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.